புதுச்சேரியில் லாபத்தில் இயங்காத கூட்டுறவு நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் நாராயணசாமி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாஹி, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டுறவு நிறுவனங்கள் லாபத்தில் இயங்கும் நிலையில் புதுச்சேரியில் நகரில் நஷ்டத்தில் இயங்குவதாக தெரிவித்தார். பல்வேறு சலுகைகள் வழங்கியும் நஷ்டத்தில் இயங்கும் கூட்டுறவு இயக்கங்களுக்கு 6 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்றும், நஷ்டத்தை சரி செய்து கொள்ளாத கூட்டுறவு சங்கங்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். லாபகரத்தில் செயல்படவில்லை என்று சொன்னால் மாண்புமிகு அமைச்சர் கந்தசாமியோடு கலந்து பேசி எங்களுடைய அமைச்சரவையில் நாங்கள் முடிவெடுத்து அதற்கான தேவையான முடிவை நாங்கள் எடுப்போம். சம்பளம் கொடுத்துக்கிட்டு ஒரு அமைப்பை வச்சுக்கிறதுல ஒரு அரசாங்கம் செயல்பட முடியாது.